பீகார் தேர்தலில் தில்லுமுள்ளு தமிழ்நாட்டு அரசியலிலே எதிரொலிக்குமா? திரு பி சிதம்பரம் அவர்கள் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது விலாவரியாக பார்ப்போம். ஏற்கனவே தெரியும், பீகார்ல பாஜக தேர்தல் கமிஷனோடு கூட்டு வைத்து ஒரு மிகப்பெரிய தில்லுமுல்லை செய்து கொண்டு வருகிறது. 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய தில்லுமுல்லுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் முதலிலே இதை விசாரித்த நீதியரசர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, there can be mass inclusion but there cannot be mass exclusion என்று அந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். 65 லட்சம் வாக்காளர்களை எந்த அடிப்படையில் இவர்கள் பீகார் தேர்தலில் ஏற்கனவே ஓட்டு போட்டாங்க, 2024 தேர்தலில் ஓட்டு போட்டாங்க, அவர்களை இந்த தேர்தலிலே ஓட்டு போட தகுதியற்றவர்கள் என்று அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மாஸ் டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இதை டிஸ்கிரைப் பண்றாங்க. இது ஜனநாயகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலை அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜனநாயகம் என்பது யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், அதாவது 18 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாக்கு போடக்கூடிய அந்த தகுதி இருக்கிறது. அவர்கள் வாக்கு போட்டு தான் எல்லாரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த மக்களாட்சி ஜனநாயகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு விஷயத்துல நீங்க இத்தனை பேருக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குகிறீர்கள் அப்படின்னா உங்கள் பின்னால ஏதோ கோளாறு இருக்கிறது, இந்த செயலுக்கு பின்னால some evil intention is there அப்படின்ற அந்த ஒரு கருத்தும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பீகார்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், பீகார்ல இருக்கக்கூடியவர்கள் முக்காவாசி பேர் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். அந்த ஊர்ல வேலை கிடைக்காம மற்ற மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து அங்க வேலை பார்த்துட்டு சொந்த ஊருக்கு பணத்தை அனுப்பி சொந்த ஊர்ல ஒரு சொந்த வீடை வைத்துக்கொண்டு ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ஸ் பீகார்ல இருக்கும். மற்ற ஊர்ல வேலை பார்ப்பாங்க, நல்ல விஷயங்களுக்கு விடுமுறைகளுக்கு சென்று வந்து கொண்டிருப்பார்கள். ஸோ இவங்கள தான் நம்ம மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வேடிக்கையாக ப சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 37 லட்சம் வாக்காளர்களை பர்மனன்ட்லி மைக்ரேட்டட் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் இப்படி ஒரு வரையறையை செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அதுவும் இந்த 37 லட்சம் வாக்காளர்கள் பர்மனன்ட்லி மைக்ரேட்டட்னு சொல்லி 30 நாட்களிலே முடிவு செய்கிறது தேர்தல் ஆணையம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திரு ராகுல் காந்தி ஒரு படி மேல போய் ஓட் சோர் அப்படின்றாரு. ஓட்டுகளை திருடும் இயக்கமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. ஓட்டுகளை சேர்க்காமல் ஓட்டுகளை எடுத்து பாஜகவை எப்படியாவது ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். பலரும் இது குறித்து பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். முக்கியமா இதுல என்ன அப்படின்னா, பெண்களுடைய வாக்குகள் நிறைய டிலீட் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய வாக்குகளும் டிலீட் செய்யப்பட்டிருக்கு. டிலீட் செய்யப்பட்ட வாக்குகள்ல இவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு தரவுகளையும் ஃபேக்ட்ஸையும் பொதுவெளியில சமூக ஆர்வலர்கள் வெளியிட்டு கொண்டே வருகிறார்கள். இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு 6.5 லட்சம் வாக்காளர்கள் பெர்மனன்ட்லி மைக்ரேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலிலே சேர்க்கப்படுவார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். திரு ப சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை குறித்து ஒரு பெரிய சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும், இதை அனுமதிக்க கூடாது அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். இப்போ ஒரு ஸ்டேட்ல நம்ம இருக்கோம், அதாவது மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டில் வெறும் தமிழர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா, ஓட்டு போடுறாங்களா? கிடையாது. எல்லா மொழி பேசுபவர்களும் எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. ஆனா அட் a stroke 6.5 lakh ஓட்டர்ஸை பீகார் இதுல இருந்து எடுத்து இங்க சேர்ப்பதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்ல நீங்க அதாவது அந்த டொமிசைல் என்று சொல்வோம், இல்ல பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் என்றும் சொல்லலாம். இப்போ நீங்க இங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒரு வீடு இருக்கணும், நிலையான ஒரு அட்ரஸ் இருக்கணும். இங்க யூ ஷுட் ஹேவ் கிராண்ட் ரூட்ஸ், உங்களுடைய வேர்கள் இந்த மாநிலத்தில் இருக்கணும். நீங்க அட்லீஸ்ட் ஒரு இந்த டைம் டியூரேஷன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் இருக்கணும் அவ்வளவு நாள் இருக்கணும்னு சொல்லி நம்மளால எந்த விதமான கால வரையறையும் நிர்ணயிக்க முடியாது. ஆனாலும் அதையும் தாண்டி பர்மனன்ஸ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுகிறார் திரு ப சிதம்பரம் அவர்கள். இப்படி இந்த 6.5 லட்சம் வாக்காளர்களை தமிழ்நாடு இதுல சேர்த்திருக்கீங்களே, இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இது
தமிழ்நாட்டுடைய டெமோகிராஃபியை மாத்தாதா, ஓட்டிங் பேட்டர்னை மாத்தாதா என்ற கேள்வியையும் எழுப்புகிறார். இது ஒரு சிக்கலான விஷயம். இது ஜஸ்ட் லைக் தட் யாரும் ஹேண்டில் பண்ண முடியாது. இதை நம்ம ஒரு கூர்மையான கண்ணோட்டத்தோடு எல்லா விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சட்டப்படி இது சரியா, நியாயப்படி இது சரியா போன்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் இதில் செயல்பட வேண்டும். பீகாரி ஒருத்தர் இங்க தங்கி தமிழ்நாட்டிலே வாழுகிறார் அப்படின்னா எந்த விதமான கெடுதலும் இல்லை, எந்த விதமான அதற்கு யாரும் மறுப்பு தெரிவிக்க போவதில்லை, அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போவதில்லை. ஜியா தமிழ்நாடு 10வது வகுப்பிலே சிறப்பாக தமிழில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்றார். பீகாரிலிருந்து வந்திருக்க அவரை தமிழ்நாடு மாணவி தமிழச்சி என்று தான் அவரை கொண்டாடினோம். அவரை வேறுபடுத்தி பார்க்கல. ஆனா தேர்தல் ஆணையம் இப்படி 6 லட்சம் பேரை சேர்த்திருக்காங்களே, எந்த அடிப்படையில் இவர்களை சேர்த்திருக்கிறார்கள்? இதற்கு ஏதாவது ஒரு பேசிஸ் இருக்கா? இல்லை இவங்க ஒரு அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா? இவங்களுக்கு பீகாரில் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் போய்விட்டதா? இவங்க பீகாருக்கு போகாமல் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சிக்கலான விஷயம். போக போக இப்படிப்பட்ட விஷயங்கள் சேலஞ்சஸ், தீஸ் ஆர் ஆல் சேலஞ்சஸ். இதை நாம் ஒரு சமூக பொறுப்போடு அணுக வேண்டிய சூழலில் இருக்கிறோம். இதை எல்லாவற்றையும் தான் ஐ திங்க் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் இதுக்கு எப்படி எது ஒரு தீர்வாக இருக்க முடியும் அப்படின்ற நோக்கில் இந்த பிரச்சனையை அணுகி கொண்டிருக்கிறார்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற முறையில் இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அணுகவில்லை. அதுவே ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு பரந்த நோக்குடைய மாநிலம், இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த பிரச்சனை எப்படி அணுகலாம் அப்படின்னா இது என்ன அப்படின்னா, எவ்வளவு நாள் இங்க இருந்திருக்காங்க, அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, தமிழ்நாட்டை அவர்களுடைய பூர்வீகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இருக்கா, டோட்டல் கனெக்ஷன்ஸ் பீகார்ல இருந்து அவங்களுக்கு கட் ஆயிடுச்சா, அவர் மட்டும் இங்க இருக்காரா, அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமே இங்க வந்துடுச்சா, இங்க ரேஷன் கார்டு வச்சிருக்காரா, ஆதார் கார்டு வச்சிருக்காரா போன்ற பல விஷயங்கள் இருக்கு. பீகார்ல என்ன பண்றாங்க, 2003 அந்த எபிக் கார்டு கொடுக்குறாங்க, எலக்ட்ரானிக் போட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கொடுக்குறாங்க, நமக்கு அந்த ஓட்டர் ஐடி என்று சொல்வோம். அப்படி வைத்திருக்கவர்களே மீண்டும் ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டில் எப்படி அவர்களை சேர்க்க முடியும்? 2003 கண்டிப்பாக இவர்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. 2024 தேர்தலில் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப 2026 தேர்தலில் மட்டும் இவர்கள் ஓட்டு போட்டு விட முடியுமா? ஒரு ரொம்ப சிக்கலான விஷயம். கண்டிப்பாக இதை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற முறையில் அணுகாமல் சரியான முறையில் அணுகி இதற்கு ஒரு தீர்வை காணுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.